படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எடுத்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது சார். சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டா நடக்கட்டா. அப்படிதான். சண்முகம், ஹரிதாஸ், கோழி முட்டை போட்டதை பார்த்ததுக்கு கட்டின புருஷனை ஒதுக்கிட்டாலே இந்த கிழவி எவ்வளவு கொழுப்பு. குறைச்சிருவோம். வெஜிடபிள் சூப் ரெடி. சூடான சூப், கரம் சூப். ஸ்டாப். என்ன பாட்டிக்கு நீங்க எடுத்துங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். சாப்பிடுங்க. ஸ்டாப். என்ன கரம் போடட்டுமா? அட பாவி, இன்னும் போடலையா? போட்டு துளடா. டேய், டம்ளர் மட்டும் ஆட்டு. நீ ஆடுற மீன் துள்றதுனால கூட சேர்ந்து நானும் துள்றேன். மீனு. எஸ் ஸ்பீக்கிங். சூப் சூப். சர்ன்னு உரியணும். ஓகே. ஏய், இவன் ஏன்டா தரையில போட்ட மீன் மாதிரி குதிக்கிறான்? எரிச்சு போச்சா? பாட்டி சூப் சாப்பிட்டீங்களா? அதுல என்னமோ முதக்குதே. அது ஒண்ணும் இல்ல, கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காய்? என்ன கத்திரிக்காய், அதான் வழுவழுன்னு இருக்கு. அப்படியா? அப்படியே குடிங்க. எப்படி இருக்கு சூப்பு? கத்திரிக்காய் சூப்புல போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இப்பவும் பாக்கலையே. இதுல போட்டுருக்க போட்டது கத்திரிக்காய் இல்லையே. என்ன அது மீன். மீனா? லல்லே குட் மார்னிங். அதானே எப்படி நீ குட் மார்னிங் சொல்லுவ? நீதான் மகள் லொல்லு பிடிச்சவளாச்சே. ஐயோ காணோம். என்னடா காணோம்? என்னத்தைய காணோம்? காணோம்டா. ஓஹோ, ஹார்ட் காணுமா? மாப்பு மாப்பு. ஐயோ பாவம், இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் மென்டல் டிசார்டர் ஆகும் நான் நினைச்சே பார்க்கல. உங்களுக்கு கீழ்பாக்கத்துல இடம் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் நானு. அப்படி என்னத்தனே காணோம்? டைப்ரைட்டர்ல இருந்த எல்லோவிங்கிற 4 லெட்டர் காணாம போயிடுச்சுடா. கஷ்டம்டா சாமி. ஓ அதுவா? அது மெரினா பீச் பக்கம் வாக்கிங் போயிருக்கோம். லல்லு உனக்கு மறுபடியும் லொல்லுதா?
ஆஹா பிராட்கேஜ் வந்துருச்சு. அம்சு குட் நைட். நான் வி சேனல், நீ வயலும் வாழும், நமக்குள்ள எப்படியா குட் நைட்ல ஒத்து வரும்? அம்சு மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி லாட்ஜ் வரைக்கும் புனிதமானது புனிதமானது புனிதமானது. அம்சு ஒடிறியா? இத சாப்பிடறதுக்கு பதிலா பருத்தி கொட்டை புண்ணாக்கே சாப்பிடலாம். அம்மா நான் கிளாசிக் டான்ஸ் ஆடுறேன் பாக்குறியா? மேடம் லீவுனா லெஃப்ட் ஹேண்ட் போடுறீங்களா? இது ஆபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க ஆபீஸ். எங்க ஆபீஸ்ல நாங்க ஆடுவோம் பாடுவோம் கூத்தடிப்போம். மேடம் இருந்தா கை தட்டி காசு கொடுத்துட்டு போவாங்க தெரியுமா? மேடம் கொடுக்குற அந்த காசை வச்சு குவார்டர் அடிப்போம், கர்ண அடிப்போம், வாந்தி எடுப்போம். இவ யாரு மாமா கேக்குறதுக்கு? நீ அமுக்கு மச்சான். உடம்பு நரம்புகள் 6 லட்சம் தெரியுமா தகியே தகியே காதல் நரம்பு. நிறுத்துடா. ஏண்டா உடம்புல 7-8 இத்து போன நரம்பு தான் இருக்குது, உனக்கு 6 லட்சம் நரம்பு வேலை செய்தா? நீ ஏன் நரம்பா இருக்க நீ சொல்றியா? மாமா நீ கண்டினியூ பண்ணு மாமா. என்ஜாய். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் மேடம் என்ன இது ஆபீஸா இல்ல கூத்து பண்றியா? ஒரு மாசத்துக்கு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சஸ்பெண்டா? ஓவர் ஆக்ஷன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா? என்ன யாரா ஓவர் ஆக்ட் பண்ணுது? நீயா நானா? மனசுல பெரிய சிவாஜி நினைப்பு. தள்ளுங்க. டேய் ஏப்பா ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பனா? இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பார்த்தும் பார்க்காம போறியப்பா? அப்பா நாங்க ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டோம், அது மேடம் பாத்துட்டு எங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீதான் உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். நீங்க பண்ண வேலைக்கு டிஸ்மிஸே பண்ணிருக்கணும். டிஸ்மிஸா? அதுக்கு விட கேட்காம இருந்துக்கலாம்யா. என்ன மறுபடியும் அடிக்க? இன்னும் ஏன்டா கேட்டவன கொன்னுடுவேன். இந்த பார் இதுக்கு மேல என் மேல கை வச்சா இன்னும் என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடா அது? என்னது? ஒண்ணுமில்ல. அனாதை புள்ளி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா, பொத்துக்கு நிக்கிற. பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான், கெட்ட மூதேவி. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான், பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாரி கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. போடா வா, எடியா வண்டியா. என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது.
என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா அரிசி சார், அரிசி ஐயா அரிசி சார், சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? ஏண்டா அந்த கன்னியாத்தா கோயிலுக்கு படகுல தான் போகணுமா? தேவையில்லை. ஆத்துல தண்ணி வத்தின உடனே இதே வழியா நடந்தும் போகலாம். இரு. ஆமா நீங்க வர்ற? நானும் படகு தான். வேண்டாண்டா ராசா, அநியாயமா 10 உசுறு ஒரே நேரத்துல பலியாறதுக்கு நீ காரணமாயிராது. அப்ப நான் வரக்கூடாதுங்கிறியா? நீ வந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. கைய கட்டிக்கிட்டு கரையில இருந்து பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. படகுல வந்து கால் வச்சேன்னு வச்சுக்க, 10 பாடி எங்கிட்டு போனே தெரியாது. போடா கஞ்சிக்கு சேர்த்தவனே, சாவு இப்படிதான் வரணும் இல்ல, எப்படி வேணா வரும்டா. என்னதான் காரு ஏரோப்ளேன்ல போனாலும் அந்த படகுல போற சுகமே தனிதான்டா. நீங்க எப்ப படகுல போனீங்க? நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படகுல போய் தானே படிச்சேன். ஏன் அதுக்கு மேல தண்ணியில படகு மூழ்கிடுச்சா? இல்ல, பெரிய வெள்ளம் வந்து பள்ளிக்கூடமே தண்ணியில மூழ்கிடுச்சு. ஓ, அதான் அதுக்கு மேல படிக்கலையோ? ஏய் ஏன்டா படிக்கலைங்கிற? படிக்கலையே. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அது என்ன என்னடா வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்கா? வேலு திரும்படாங்க. மாப்பிளையே கண்ணுமா உட்காந்துருக்க, நீ என்னமோ பட்டர் போட்ட பண்ண மாதிரி குழஞ்சிட்டு இருக்கிற. என்ன பேசுற நீ? நிச்சயத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வைக்கப்படுதா? மாப்பிளைக்கு சொல்ல நம்ம வைக்கப்பட்டாதானே மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா? பொண்ணு அகத்திரம்பார். பொண்ணுக்கு ஆட தெரியுமா? தெரியுமே. அது சரி, நல்லா பாட தெரியுமா? சரிக்குமா பதனி? தெரியுமே. ஆமா, இவர் பெரிய டைரக்டர், இவர் பெரிய மியூசிக் டைரக்டர். நடிகை செலக்ட் பண்றாங்க. முகரைய பாரு, நிச்சயார்த்தம் தானே நடக்குது. நிச்சயதார்த்தம் தாயா? நம்மள மாப்பிள வீட்டுக்காரங்கல்ல, ஒரு 4 கேள்வி கேட்டா தானே கௌரவமா இருக்கும். 4 கேள்வி என்ன? 4 கேள்வி 40,000 கேள்வி இத பூரா கேட்டோம்னா நிச்சயார்த்தம் முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மாப்பிள மெண்டல் ஆயிருவான். வேணாம்னு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்காந்தா விட மாட்டேங்க போட்டு. இப்ப என்னங்கிற தட்டு மாத்தன அவ்வளவுதானே? ஆமா ஐயா, சட்டு புட்டு தட்டுகளை மாத்தி விடுங்க. மாத்திட்டா போச்சு. இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். ஆசீர்வாதம் வாங்கி. டேய், என்னப்பா பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா. குட்னா ஏன்டா போய் சொல்ற? ஏன் பசிக்கலையாப்பா? எனக்கு பசிக்குதுப்பா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேசுறீங்க? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணாம் சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டா தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. காசு கேட்டா மட்டும் ஆத்து மணல்ல விழுந்த கடுகு மாதிரி காணாம போறீங்க. பழமொழி, இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. என்ன பண்ணி தொலைறது? உன் கடைக்கு டீ சாப்பிட வரணும்னா சொந்த செலவுலயே பேப்பர்ல வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா? சரி, நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு டீயை போட்டு தொலைங்கப்பா. யோ, எனக்கு முதல்ல போடியா. வந்தவனுக்கெல்லாம் டீ போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன். எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா?
ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? களி புத்தி போச்சுடா. களி புத்தி போச்சுடா. களி புத்தி போச்சுடா. போகடா. ஏய் என்னடா பண்ண? படிச்சேன், கிழிச்சேன். ஏன் கிழிச்ச? அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல, அதனால கிழிச்சியா? ஆமா. அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல, கிழிச்சா? என் சட்டையில உள்ள டிசைன் பிடிக்காட்டி நான் தானடா கிழிக்கணும். ஏன் சட்டைய நீ ஏன்டா கிழிச்சா? என் பேப்பர்ல இருக்கிற நியூஸ் வந்து உனக்கு பிடிக்கலன்னா நான் தாண்டா கிழிக்கணும். நீ ஏன்டா கிழிச்சா? என்னது உன் பேப்பர்? என்னன்னா ஏன்டா சட்டையும் பேப்பர் ஒரே விளையாடா? வேலையெல்லாம் முக்கியம் இல்லடா, கிழிக்கிறது தாண்டா முக்கியம். கழுத்து பிடிச்ச அவனை கழுத்தை திரும்பி கையில கொடுத்துருவேன். யாரு பேப்பர் நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? தாடி அதான் விழுந்து உடஞ்சிருச்சுக்கா. நீ பேசாம இரு. இங்க பாருங்க, நான் வந்து இவர் சட்டை கிழிச்சேன், இவர் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டாரு. ஜாடி உடைச்சு வந்து தம்பி வேலு கேஷியர். கேஷியர்? ஆமா. வேலைக்கு சொல்லியா? கேஷியர் எதுக்கு அந்த சொல்லிட்டு இருக்கா? இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஓங்கி இடிச்ச என்ன? ரெண்டு பேரும் சண்டை போறனால தான் வந்து வளைச்சு விட்டேன். அந்த அதிர்ச்சியில தானே தெரியாம விழுந்து உடைச்சு. யாரு சண்டை போட்டா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு கிழிச்சு விளையாடி ஆசைப்பட்டா கிழிச்சு விளையாடுறோம். அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டுல உடைச்சா? பாவத்தாளி அடமான வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுல போட்டு நொறுக்கிட்டு 10 வட்டிக்கு படம் வாங்கி போட்டிருக்காயா பாவம். இந்த மாதிரி லுச்சா போயெல்லாம் விடாத, செவுல்ல எடுத்துக்கா சோக்கு. குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வா தம்பி, நீ வா. சதிகார சண்டாளு. ஏன்டா நீங்க உடைச்சு விளையாட ஏன் கடைக்கு ஏன் அடிக்கிற? உன் ஜாடி என்ன 15 ரூபா 20 ரூபா காசை வாங்கியா? என்னது 15 ரூபாயா? 1947 வெள்ளக்காரன் எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தது. ஏண்டா வெள்ளக்கார சோழனா ஒரு பாட்டுமா பரிசா தர்றா? சட்டமாடா பாரு. இரியா கொஞ்சம் இரியா. ஆமா, இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா என்ன விடுவா இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? காசு வேணுமா வேணாமாயா? வேணும். அப்ப கொஞ்சம் இரு. ஒரு தெரிஞ்ச வர்றான், அவனை உங்ககிட்ட வச்சுட்டு வீட்டுல போய் காசு எடுத்து வந்துடுறேன்னா? சரி, கையெடு. நீ ஓடி போயிட்டா? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா வர்றான், எடியா. எப்பா கிணத்து கிடவு. அப்புறம் ஆளே பார்க்க முடியல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர்ற? அது இருக்கட்டும், நீ என்ன மாதிரி தெரிகிற? ஒண்ணு இல்ல, அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன். வந்த இடத்துல வகுறு கடமட பாத்ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அது வரைக்கும் என்ன பேசி நான் பாத்துக்கிறேன். எப்பா இவர் நம்புறியாப்பா? செயின் வாட்ச் எல்லாம் போட்டுக்காரு. ஓகே உனக்கு? மோதிரம் கூட போட்டுறேன். அவன் வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் உன்னை விடுறேன். பைத்தியமா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே போயிட்டு வரணுமா? அவன் என் தம்பி மாதிரியா? வேலு யாரியா? நான் வேற வேலு வேற இல்லையா? வேலு நீ உடனே போயிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாரு? வந்து போயிட்டு வந்துடுறேன். நீ உடனே போயிட்டு வா. முழுசா போயிட்டு வா. என்ன அவனோட பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. உங்க வீட்டுல ஆடு மாடு புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? துபாயில திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கானா? உன்னோட இப்படி பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளேன் விட்டானா என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு? அதுக்கு தான் உன்ன ஜாமீன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கு நான் ஜாமீனா? யோ சுத்த பைத்தியக்காரமா என்னால அடிதாக முடியாதுடா. அடி வாங்குற உடம்பு இல்ல இருந்து. அதுக்காக எவனோ உடைச்சது நாங்க காது எவனோ உடைச்சது காது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தவிர காசே கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்டா உடைச்சத? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடு. அப்படி சொல்லு. எவனோ உடைச்சதுக்கு காசு கொடுக்க என்ன கேனைய நான் நினைச்சேன். இதுல எவ்வளவு இருக்கு? 300 ரூபா இருக்கு. சிங்கண்டா என்ன ஒரு ரூபாய் ஆட்ட முடியாது. ஆனை மட்டும் ஓடி ஓடி பாக்குறேன். ரோடு வேணா தெரியுது, உடம்பு குறைவா. அதுக்கு என்ன அந்த ரோட்ல ஒரு ரோடு மேல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா உடம்பு சப்பையாயிட்டு போகுது. இல்ல உனக்கு பின்னாடி அப்படிதான் ரோடு ரோலர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பச்சாடா வேலு, அந்த ஆள் சொல்றது என்ன தப்பு? மனுஷன் மாதிரி திங்கணும், மானா வாரியா தின்னா அப்படித்தான். ஊரு பூரா ஒரு வாரம் சாப்பிடுற சாப்பாட ஒரே வேலைக்கு தின்னா உடம்பு எப்படியா குறைங்க? குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்துலாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க. அடிக்க குண்டா, எங்களை பார்த்த குரமறிய தெரியுது உனக்கு? புரியுதே தெரியும். வேலு, நாம குரங்காமா? இவன் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ண. எப்படி இருக்க? இருக்குடா. இருக்கமுல்ல. எங்க மாமாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ற பாரு. சொல்லு. உன் மாமா என்ன பெரிய மலை முடிங்க போய? டேய், எங்க மாமா விஜய பேசுற. எங்க மாமா யார் தெரியல? யாரு?
மீச வீரப்ப வச்சுக்கிறேன். அணில் கடிச்ச பழம் என்ன ஆகுது? இந்த பாரு, நீ ஒரு மீச வச்ச குழந்தை மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. என்ன நீ ஏடா கடிக்கிறது கடிச்சிட்டு அணில் காணுதேன்னு கொஞ்சரியா? சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு போறாளே அவ வேணும். அதுக்கு பேசாம நீ சொன்ன கண்ணை பறி கொடுத்துட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஆமா, உலகத்தை சுத்தி வந்தவனுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க. உனக்கு எதுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க? நானும் உலகத்தை சுத்தி வந்தனே. அட உலகமகா பாட்டி இது. நான் ஏதோ லோக்கல் பாட்டி நினைச்சிட்டு இருந்தேன். யோ வாய முடியா? சுமாரியா நீ சொல்ற ராஜாத்தி. அது வந்துங்க, சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் ஒரு கொய்யா பழத்துக்காக சண்டை போட்டோம். கொய்யா பழத்து? அந்த சண்டையை பார்த்த எங்க அப்பா அம்மா உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன். அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அதனாலதான் எனக்கு கொலம்பஸ்னு பேர் வந்தது. என்ன இது திருவிளையாடல் ரீமேக்? ஆமா சரி, அந்த திருவிளையாடல் விடு. இவர் ஏதோ ஒன்றை விளையாடணுங்கிறாருமா? என்கிட்ட விளையாடணும்னாரா? ஆமா, உன்னை லவ் பண்ணி டுயட் பாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா இப்பயே பேசி சாட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா? ப்ளீஸ் கம் சார். வாங்க சார், வாங்க. போய் கத்திரி கேட்ச் பண்ணுங்க, போங்க. என்ன அடி விழுகுது? எத்தனை லட்சம்? 1 இல்ல 2 இல்ல 10 லட்சம் ஆம்டா. 10 லட்சம். நாம ஆடி அவ்வளவு தொகையை வசூல் பண்ண முடியுமா? 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்ரா? 1 லட்சத்துக்கு எத்தனை சைபர்டா? தோராயமா ஒரு 6-7 இருக்கும்டா. லட்சத்துக்கு 5 சைபர் தான்டா. உனக்கு எப்படா தெரியும்? நான் தான் தினம் லாட்டரி டிக்கெட்ல பாக்குறேனே. அதுல 1 போட்டு சைபர் 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 சைபர்னு போட்டிருக்கானே. 1 லட்சத்துக்கு 5 சைபர்னா 10 லட்சத்துக்கு 1 2 3. அடேங்க அப்பா, சைபர் போய்கிட்டே இருக்கு. ஏண்டா என்றதே இவ்வளவு சிரமமா இருக்கே, அத்தனை சைபரையும் அவன் எப்படா தூக்கிட்டு போயிருப்பான்? அத விடுங்கடா. 1 லட்சத்துக்கே பதறதே. அவங்கள விட அதிகமா நம்மளால எப்படா கொடுக்க முடியும்? முதல்ல அதை யோசிப்போம்டா. நான் ஒரு யோசனை சொல்றேன்டா. என்னடா? அவங்க வசூல் பண்ணி வச்சிருக்கிற 10 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நேரா அவங்க வீட்டுக்குள்ளார போய் செவரேறி குதிச்சு. அறிவு இருக்கா உனக்கு? அதான் வீட்டுக்குள்ள போயிட்டியே, அப்புறம் ஏன் செவரேறி குதிக்க? செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளார போய் அந்த பணப்பொட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மேல 1 ரூபா வச்சு 10 லட்சத்தி ஒண்ணா கொடுத்துருவோம். ஏண்டா உனக்கு இந்த திருட்டு புத்தி? நியாயமா சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்க. இப்படி பண்ண என்ன? எப்படா? இந்த ஆளு சிவசங்கரமூர்த்தியே இல்ல. என்னடா சொல்ற? உண்மையிலேயே சிவசங்கரமூர்த்தின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த ஆளு அவங்கிட்ட வேலைக்காரன். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஜிப்பா விக்கெல்லாம் எடுத்து இவன் மாட்டிக்கிட்டு இவன் தான் சிவசங்கரமூர்த்தின்னு சொல்லிட்டு தெரியறான். அபிராமி இந்த ஆளுக்கு பிறந்த பொண்ணே இல்ல, அதனால இந்த ஆட்டம் செல்லாது. அப்படி ஒரு போடு போட்டா எப்படா இருக்கும்? போய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. டே கண்ணா, ராசா, நீ மட்டும் ஒரு சின்ன தியாகம் பண்ணேனா 10 லட்சம் ரூபாய் உடனே கிடைக்கும்டா. சொல்லுடா, கலைக்கிறேன், உயிரே கொடுக்கறேன். அதான்டா வேணும். டே டோலாக்கு, நம்மள மாதிரி கலைஞர்கள்லாம் செத்தா கவர்மெண்ட்ல 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்லிருக்காங்கடா. அதனால நாங்க 2 பேருமா சேர்ந்து உன்னை கொன்னுறோம். 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்டா. ஐயோ, அடச்சே, போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன? எப்படியும் நம்ம செல்வத்துக்கு தான் அபிராமிங்கிறது உறுதியா போச்சு. நம்ம ஐயா ஆவட பிள்ளை விட்டு சிவசங்கரமூர்த்தி கிட்ட கல்யாண சீரா கொடுக்கறதுல இருந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுங்க, அத கல்யாண கணக்குல கழிச்சுக்கங்கன்னு கேட்டு வைப்போம். நல்லவே, என் உயிரை காப்பாத்திட்டப்பா. ஐயா வர்றாரா? அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லுவோம். கண்டிப்பா ஒத்துக்கிறோம். சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர்
மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் சார். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? இப்படி இல்ல, வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? கேட்டு, அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்ட. பொழப்பா இது? அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, விறகு வாங்குறது, ரேஷன்ல போய் மண்ணெண்ணைக்காக வரிசையில் நிக்கிறது, என்னையா அது? பேசாம ஜப்பான்காரங்க மாதிரி காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பசி அமத்தாம மார்க்கெட் என்னையும் சேர்த்து இழுத்து அடிக்கிறேன். சாப்பிடலாண்டி, சாப்பிடலாம். மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஜப்பான் காரமா தம்மா தூண்டா சப்பட்டின்னு மூஞ்ச வச்சுன்னு சுத்தலாம். இப்ப இருக்க முகரைகளுக்கு அது எவ்வளவு மேலு. காமராசண்ணா, என்னம்மா? காமராசண்ணா, ரேஷன் கடையில போய் 2 கிலோ சக்கரை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் நீ போய் வாங்கினா கருத்துறியா இல்ல பாதங்கிறது தேஞ்சு போயிருமா? அது இல்ல என்ன, குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு, ஒலை வச்சிருக்கேன், வேற யாருமே இல்ல, அதுதான் சொன்னேன். சும்மாடா, குடும்பம் நான் வாங்கிட்டு வரேன். சரிண்ணா. கார்டு இருக்குல்ல? இருக்குண்ணா. சரி. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. காமராசு என்னக்கா? நில்லுப்பா. என்னம்மா உன் வீட்டுல சாணின்னு எல்லணுமா? போக்கத்தவனே, டேய், என்னக்கா வேணும்? கடைக்கு போயிட்டு வரும்போது 1 ரூபாய் மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கினா. இந்த காசு. அட வைங்கா, காசெல்லாம் வேணாம், வைங்க, நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே வர்றப்ப அந்த அம்மா வீட்டு கக்கிசையும் கழுவி விட்டுரு. குத்துனா நட, தொண தொண. கண்ணு தெரியல, எறும்பு கடை மாதிரி வந்து மோதுறிய. பாத்து வரக்கூடாதா? சரி, இப்ப என்ன? காமராஜ், உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன். இந்த பை நிறைய புளி இருக்கு, எப்படியாவது நாடார் கடையில வித்து காசாக்கிடு. ராத்திரி கல்லு அடிச்சா தான்ப்பா பொண்டாடிக்கிட்ட லொல்லு பண்ண முடியும். சரி ப்ளீஸ். சரி, எப்படியாவது பார்த்து. அவன் மனுஷன், நீனு போல. காமராஜ் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா, நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம். காமராஜ் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா, நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் அடையிறது இருக்கே, அதான்டா பெரிய சந்தோஷமே. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன? இளிச்சவாயன். இருந்துட்டு போகுது, வா. உனக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க? புண்ணாக்கு. நில்லு, உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏன் முன்னால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச
நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உள்ள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வர்றேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரு அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2 நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா? சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிருவா. அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. ஒரு நாளாவது உன் சைக்கிள் என்ன சொகுசா உட்கார வச்சு மெதுவாதான் போனா என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த பேரிச்சம்பளத்துக்கு போட்டு சொல்லுங்கடா. எப்பா காமராஜ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமாப்பா. என்ன? அது எப்படி கரெக்டா அந்த தெருவுக்கு வந்தவன 5 மணிக்கெல்லாம் பஞ்சர் ஆயிருது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பஞ்சர் ஓட்ட போறியா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா ஒத்திக்கோ, பேசாத. என்ன நெளியற? உடம்பு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பன் ஜேப்படி பத்தி உனக்கு அப்படியே இருக்கே. அடக்கி வாசி. காமராஜே, இப்போ வந்துடுமா? இவ போற வேகத்தை பார்த்தா திரும்பி வந்தாதான் கணக்கு போல இருக்கு. கூப்பிடுற காது கேட்கல உனக்கு? ஏண்டா கத்துற? கட்டாம என்ன படுத்துற? நீ அந்த பூக்காரி பின்னால ரோலோன்னு அலையிற, நான் ஓம் பின்னால அலையிறமா? இந்த பாரு, நீ எக்கேட கெட்டு போ. என்கிட்ட வாங்கின 500 கொடு, நான் இப்ப இடத்த காலி பண்றேன். 500 ரூபாவா? எது மறந்து போச்சா? என்ன இல்ல மறந்து போச்சான்னு கேக்குறேன். என்னையாச்சும் நினைவு இருக்காடா உனக்கு? அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் என்கிட்ட வாங்கி பகுமானமா ஒரு பொம்பளைக்கு தர்மம் பண்ணல, அந்த காசை தான் கேக்குறேன், கொடு. 500 ரூபாய் நான் பார்த்ததே இல்லையடா. டேய் 500 ரூபாய் தள்ளுடா, காந்தி படம் போட தாள் கொடுத்தடா. இங்க பாரு, வாங்கின காசை இல்லைன்னு சொல்லாத, அது ஆண்டவனுக்கே அடுக்காது. என்ன பண்ணுவாரு? என்ன என்ன பண்ணுவனா? ஏன் இங்க பாரு, இப்பயே உன் மாமியார்ட்ட போய் சொல்லி குண்டக்க மண்டக்க கதையில மாத்தலான்னு. என்ன உனக்கு 500 ரூபாய் தானே வேணும்? ஆமா. இந்த பட்டனை போடு. வேலை கொடுத்துட்டியா? ஏண்டா ஒரு 500 ரூபாய் காசுக்கு புழுக்க வேலையெல்லாம் பாக்கணுமா? நானு பட்டன் மட்டும் மாட்டணுமா இல்ல ஜிப்பு மாட்டணுமா? இதை மட்டும் மாட்டேன். ஐயோ கல்டம்ரா வசதி வசதி. ஐயோ கொல்றா அடி அடி. ஏண்டா ஒரு நண்பனே கொலை பண்ண பாக்குறியடா? டேய் ஏண்டா அப்படி அவாண்ட போய் சொல்ற? பாரு பேசாத. என் மாமா மேலயே நீ கைய வைக்கிற. ஐயோ அடி அடி. என்னப்பாச்சு? ஜனதோஷம். இந்த ஆக்ஷன் 500 போட வேண்டியதானே? இங்கேயும் 500 வாய மூடுத்தா. ஆமா தம்பி காமராஜ் எப்படி இருக்கு? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். என்னாச்சு? ஒரு 500 ரூபாய் கடனா கிடைக்குமான்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டு வாசல்ல பிள்ளையா ஒத்த கால்ல நிக்கிறான். தம்பிக்கு இவ்வளவு பண கஷ்டமா? ஆமா. காமராஜ் குணத்துக்கு 500 என்ன 5000 கூட கொடுக்கலாம். இந்தா சொக்கனாதா. எவ்வளவு பெரிய வாயி. சந்து நினைச்சு ஆட்டோக்காரன் உள்ள போயிட போறான். வாய மூடுறா. ஆட்டோவா?